தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணி என உண்மைக்கு புறம்பான தகவலை பிரபல நாளிதழ் வெளியிட்டதாக கூறி தமிழக வெற்றிக் கழகம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். ஐயநாதன் பேசலாம். ஐயநாதன், அதிமுக தாவேகாவினுடைய இந்த கூட்டணி தொடர்பான புஷி ஆனந்தனுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தனுடைய கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயநாதன்? ஆமா, ஒரு அவசியமான ஒரு விளக்கத்தை கட்சியினுடைய தலைமை கொடுத்திருக்குது. அதுதான் திரு பொதுச் செயலாளர் ஆனந்தனுடைய அந்த அறிக்கை. தொடர்ந்து ஊடகங்கள்ல ஏதோ ஒரு ரகசியமா ஒரு நடவடிக்கையை நடந்து கொண்டிருப்பதாகவும், அதுல தாவேகா ஈடுபட்டிருப்பதாகவும், அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தும் போதாகவும் அப்படிலாம் ஒரு எக்ஸ்ட்ரீமா இடங்களையெல்லாம் எண்ணிக்கையெல்லாம் குறிப்பிட்டு எல்லாம் தொடர்ந்து வர்றது, அது மக்களை குழப்பறதா இருந்துச்சு. நாங்க தெளிவா இருக்கிறோம். நாங்க அந்த மாநாட்டுல அக்டோபர் 27 பேசும்போது விஜய் ரொம்ப தெளிவா சொன்னாரு, 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவோம், ஆனாலும் நமது நிலைப்பாட்டை, நமது கொள்கையை ஏற்றுக்கொண்டு நம்மோடு வருபவர்களை நாம் அரவணைக்க வேண்டும் அல்லவா, அப்படித்தான் சொன்னாரே தவிர நாம கட்டாயம் கூட்டணி அமைக்கிறோம், அந்த கூட்டணியினுடைய அடிப்படையில தான் நம்ம தேர்தலில் போட்டிடுவோம், வீழ்த்துவோம் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது விட என்ன அப்படின்னம்னா, அதிமுக அவர் குறிப்பிடல, எனவே அதிமுகவோட இவங்க கூட்டணி போக போறாங்க, திமுக மட்டும் தானே அவர் சொன்னாரு. இல்ல, என்ன அடிப்படையில அரசியல் எதிரி அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னம்னா, ஊழல், சுயநலம், அப்புறம் குடும்ப அரசியல், இதைத்தான் அவர் மையப்படுத்தினார். அப்ப இதை செய்யக்கூடிய எந்த ஒரு கட்சியா இருந்தாலும், எந்த மத்த கட்சியா இருந்தாலும், அதுவும் எங்களோட அரசியல் எதிரி தானே. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனாலும் ஊடகங்கள்ல அப்படியே பேசுறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னம்னா, இவங்க அதிமுக விஜயோட கூட்டணி போவாங்க அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாவே அவங்கள பேசிட்டு இருந்தது அந்த குழப்பத்தை மேல அதிகரிச்சது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்க எப்படி போக போறோம் அப்படின்னு மக்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அந்த கட்டாயத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்போ திரு ஆனந்த் அவர்கள் கொடுத்துள்ள இந்த விளக்கம். ஐயநாதன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை வழங்கியதற்கு நன்றி.